ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு 5 நல்ல மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு 3 வெங்காயம். சரிங்களா, அவ்வளோதாங்க அதுக்கு தேவையானது. அப்புறமா நம்ம பார்க்கலாம் மீதி என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. கேஸ் அடுப்பத்தை வச்சிட்டேன், இது ஃப்ரை பண்ண வச்சிட்டேன். இது பாருங்கள், அதை காட்டிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ட்ரை ஆகிடுத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிட்டேன். சரிங்களா, தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன். சரிங்க, நம்ம தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்து, பச்சை மிளகாய் 2, வெங்காயம், கருவேப்பிலை ஃப்ரை ஆகிட்டாங்க. பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். சரிங்களா, இப்போ இதை ஒரு பரட்டிட்டு இது நம்ம மசாலா பராட்டா பண்ண போகிறோம். அதனால் இதெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி நான் கட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு 6 தக்காளி கட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனை, சூப்பராக வாசனை வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மாவில் போட்டு பிசையணும், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது இப்போ நல்லா வதங்கட்டாங்க. நான் 1/2 டீஸ்பூனு ஓமம் எடுத்துருக்கேங்க. ஓமமும் நம்ம அப்படியே கசக்கி போட்டுக்கலாம். அதில் நான் தக்காளியை தோல் எடுத்துகிட்டு போட்டிருக்கேங்க. தோல் எடுத்துகிட்டு போட்டு தான் நம்ம மாவு கூட போட்டு பிசையும் போது அந்த தோல் எக்ஸ்ட்ராவாக தெரியாது பாருங்கள், வராது. அதனால் முடிஞ்சளவு தோல் எடுத்துகிட்டு போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நம்மளை டிஸ்டர்ப் ஆகாது சாப்பிடும்போது, இல்லைன்னா வாயில் தோலாக வரும். சரிங்களா, இப்போ நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு கைப்பிடி பொடிசாக, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி சுருண்டு வரட்டோங்க. எண்ணெய் பிரிஞ்சதும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுருண்டு வந்துடுதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாங்க. நல்லா சட்டப்பட்டாவாக இருக்கும் நம்ம பராட்டா. சரிங்களா, அதனால் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம மசாலா எடுத்துங்க, நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 1 கப்பு தான் எடுத்துருக்கேன். 2 கப் மாவு எடுக்க போகிறேங்க. இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு போட்டுப்போம். சரிங்களா, நான் 1 போட்டு 2 கப் மாவு. சரிங்களா, இப்போ நம்ம அந்த மாவை பசைஞ்சிக்கலாம். தண்ணி விட தேவையில்ல. நம்ம முதல்ல இந்த மசாலாவை போட்டுப்போம். அதுலேயே இந்த மசாலையில் தான் நம்ம மாவு பிசையணும்.
பாருங்க நம்ம நல்லா இதை பிசைஞ்சிட்டோம். இப்போது தேவைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். சரிங்களா? அந்த மசாலாலே தாங்க பிசைஞ்சிருக்கேன் நான். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். நான் மசாலாவில் போட்ட உப்பு தாங்க எல்லாம் சாட் மசாலா எல்லாம் இருக்கிறதுனால உப்பு போடலை நான். சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உப்பு கம்மியாக இருந்தால் தண்ணியோடு சேர்த்து நம்ம உப்பையும் கொஞ்சம் தூவி பிசைஞ்சிட்டா அது ஈவனாக நம்ம சரியாயிடும். உப்பு உங்களுக்கு சரி வர வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். மாவு காயாத இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. இப்போ 10 நிமிஷத்தில் நம்ம பரோட்டா செய்யலாம். சரிங்களா? இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் ஆகிடுதுங்க. நான் கேஸ் பற்ற வச்சிட்டேன். நம்ம தவாவும் வச்சாச்சு. இப்போ பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம லைட்டாக நெய் தடிப்போங்க. நெய் தடவி சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட தடவிக்கலாம். அப்போ தான் நல்லா அது பிரிஞ்சு வரும். சரிங்களா? மடிப்புக்கு லேயராக நல்லா சூப்பராக இருக்குங்க. லேயர் கொஞ்சம் நல்லா மாவு தடவி இல்லைன்னா இது விட்டோம். சரிங்களா? நல்லா எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த ஓரங்களுக்கெல்லாம் நல்லா மெலிசாக உருட்டிக்கோங்க. சூப்பராக வரும். இப்போ நம்ம போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அப்படி நம்ம எடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஏன்னா இது மசாலா இருக்கிறதுனால ஒட்டும். அதுதான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு பசைஞ்சிங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பசைங்க. அப்போ நமக்கு ஒட்டாது. நான் திருப்பி போட்டேங்க. இன்னும் ஒன்று நான் உருட்டி காட்டிடுறேன். அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன். இதை ஒட்டிட்டு இதே ஒரு கண் பார்த்துட்டே இருங்க, இல்லைன்னா அது தீஞ்சிடும்.
நாலா பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பரோட்டா. இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்தெடுத்தது இதையும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இதையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா பரோட்டா ரெடி ஆகிடுது. இது கூட நீங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா மாங்காய் ஊறுக்காய், இனிப்பு மாங்காய் சட்னி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நான் இன்றைக்கி ஸ்வீட் லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. நாங்கள் அதில் தான் சாப்பிட போகிறோம். அப்புறம் தயிர் கூட இனிப்பு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பச்சடி மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா தயிர் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஜீரகம் வறுத்து ஜீரகம் அரைச்சி ஃப்ரை பண்ணி அது கூட தூவி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி தயிரும் ஸ்வீட் தாங்க. தயிரும் அதில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம். அதனால நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி இது நம்ம எங்கன்னா வெளியே போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம் ட்ரெயினில். அப்புறம் இல்லைன்னா பசங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஆஃபீஸ் கூட கொடுத்து அனுப்பிச்சினா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பரோட்டா. சரிங்களா? மசாலா பரோட்டா ஈஸி, குயிக்காகவும் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.